ரொம்ப நாள் ஆசைங்க. திருப்பதிக்கு போய் ஏழுமலையானை தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை இப்போதாங்க நிறைவேறுச்சு. அதே மாதிரி ஆன்லைனில் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டோங்க. டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஏழுமலையானை தரிசிக்கிறதுக்காக குடும்பத்தோட காரில் போயிட்டோங்க. நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷ பிறப்புங்க. அதனால ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. எப்போவுமே திருப்பதியில் அதே மாதிரி தாங்க இந்த முறையும் இருந்தது. கூட்டத்துக்கு அளவே இல்லைங்க. இருந்தாலும் ஏழுமலையான தரிசனம் சிறப்பாக கிடைச்சதுங்க. சாமியை நல்லா கும்பிட்டுட்டு மேலேயே கொட்டையும் போட்டுட்டு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாளும் எந்திரிச்சு திருப்பதியோ ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு கிளம்புனோங்க. ரொம்ப நாள் ஆசைங்க எங்களுக்கு திருப்பதி போனால் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஜுவாலஜிக்கல் பார்க்கை விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அன்னைக்கு ஏழுமலையானை தரிசிச்சுட்டு அப்புறமா கீழ் திருப்பதிக்கு வந்து ஜுவாலஜி பார்க்கையும் விசிட் பண்ணோங்க. கீழே இருக்கிற ஜுவாலஜி பார்க்கில் பார்த்தீங்கன்னா லைன் சஃபாரி இருந்ததுங்க. நம்ம ஃபாரஸ்ட்டுக்கே போய் நேராக சிங்கத்தை பார்த்தோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே இருக்கிற ஜுவாலஜி பார்க் ரொம்ப பெருசுங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவாலஜிக்கல் பார்க்குங்க நேமு. எல்லா அனிமல்ஸுமே இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜுவாலஜி பார்க். பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சிறப்பாக ஏழுமலையானை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.